நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:30 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளியை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 8:21 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:45 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:45 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உழைப்பின் அருமையை உறவினர்கள் பாராட்ட கொடுக்க, மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வீண் மன கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. மற்றவர்கள் சொல்கின்ற ஆலோசனையை ஏற்பதற்கு முன்பு யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து பார்த்து பின்னர் செயல்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுவது சிறப்பை கொடுக்கும். கூடுதல் கவனம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் இருக்கும். இன்று ஓரளவு மாற்றம் இருக்குங்க. பயப்பட வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கிடைக்கக்கூடும். இன்று உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதிரிகள் இடமாறி போகக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் வரக்கூடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். திட்டங்கள் இருக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும். இல்லத்தில் கலந்து பேசுவதை சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். நல்லது கட்டுதல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நலம் தரும் வேலைகள் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்ளும்னாக இருக்கக்கூடும். பரணி தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். எதிலும் சிரமம் இல்லாதது போல் இருக்கக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளை யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. என்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கிருத்திகை என்று உங்களுக்கு நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். காரியங்களை துரிதமாக செய்து முடிக்க முடியும். அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வீண் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழிலில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். மனசில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதளவில் தைரியம் ஏற்படக்கூடும். என்ன ஒன்று குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபார வளர்ச்சியில் திட்டமிட்ட இலக்கை நிறைவேற கொடுங்க. சிக்கனத்தை கடைபிடித்தது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எது நிச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். வீணாக அலைந்து வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். மனசுக்குள் தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யக்கூடிய
எண்ணங்கள் தோன்ற கொடுங்க. அவசர முடிவுகளை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றிக்கான அடையாளம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும் என்று பெண்கள் இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ன ஒன்ற செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் அயராது உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள் என்று காதலை பொறுத்தவரைங்க பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஓரளவு சுமூகமாக செல்லும். காதலை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிரும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று நீங்க எந்த ஒரு பணியும் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை எல்லாம் அறுபாடுபட்டு செய்து முடிப்பீர்கள். இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். மனோ தைரியம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முடிஞ்சளவு பேச்சை குறைத்துக் கொண்டு இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். அது போதுங்க. ரோகிணி, குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பொறுமைதான் ரொம்ப முக்கியம். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். நடக்கும் காரியங்களை வேடிக்கை பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. இன்று ஓரளவு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ள வேண்டும். மிருகசிரிஷம், இன்று உங்களுக்கு மாற்றங்களுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சில காரியங்கள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். முடிஞ்ச அளவு வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகள் வழக்கத்திற்கு மாறாக நடைபெறக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து மிதுனம் ராசினியர்கள் பொது பிரச்சனைகளுக்கு கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். புதிய இனங்களில் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாகனத்தில் நீங்க பொறுமையாக சென்று வர வேண்டும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்ப வருமானம் சீராக அதிகரிக்கும். எதிலும் ஆக்கப்பூர்வமான யோசனை வெளிப்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவும் பிறக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடுத்தவர்கள் கூறும் கருத்தை கேட்டு தேவையில்லாத குழப்பம் அடைய வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு என்ன தோன்றுதோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சந்தேகத்துடன் எதிலும் ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். வெற்றிக்கு வழி உண்டாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். என்று குடும்பத்திலும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் என்று சின்ன சின்ன பிரச்சனையும் குழப்பத்தையும் கொண்டுதான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். அதற்காக சந்தேக பார்வை எதுவும் பார்க்க வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். பொறுமை இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதத்தில் செயல்படுவீர்கள். திருவாதிரை என்று ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சை இன்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கூடும். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். என்று போராட்ட குணம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. இன்று மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிந்த அளவு சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க இந்த நாள் உங்களுக்கு பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமையும் கண்டிப்பாக கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஆற்றலும் வெளிப்பட கூடுங்க. என்று சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டாகும். செலவை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று புதிய முயற்சிகளை ஓரளவு வச்சிருக்கோங்க. புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அது மட்டும் வேண்டாம். என்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். பெண்களுக்கு என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. முயற்சியில கூட வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. வழக்கமான சூழல் தான் இருக்கும். கடுமைகள் எதுவும் இருக்காது. கவலைப்பட வேண்டாம். அதற்காக நீங்க தேவையில்லாத குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்திறந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று முடிவுல கூட தெளிவு ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று பணிகளை விரைவாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று ஓரளவு அதிர்ஷ்டம் வரும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். ஜெயித்து விட முடியும். இந்த நாள் குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். பூசம் அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். ஆயில்யம் இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். மன அமைதி முக்கியம். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க. உடலை வலுப்படுத்த வேண்டும். மனதையும் வலுப்படுத்த வேண்டும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆக கொடுங்க. என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று சிறப்பான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சில பணிகள் வழக்கத்திற்கு மாறாக நடைபெறக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களில் உள்ள நியாயத்தை நீங்க பின்பற்றுவீர்கள். பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழக்கூடிய சூழல் இருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். குடும்பத்திலும் இந்த மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். மனோதைரியம் உண்டாக கூட்டும். எதையும் துணிச்சலாக ஈடுபட்டு
வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அந்நிய நபரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மழுவர்கள். என்று சிம்ம ராசினருக்கு பெரிய பிரச்சனை விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். நீங்கள் தான் அன்பாக செயல்பட வேண்டும். காதலை விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் ஓரளவு மாற்றத்துக்குரிய நாளாகவும் இருக்கக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க பண வரவை சீராக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பலரும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடும். செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. நியாயத்தை மட்டும் பின்பற்றுவீர்கள். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. அதே போல முதுகு தண்டுவடத்திலும் வலி இருக்கக்கூடும். பூரம். இந்த அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. எந்த ஒரு பணியும் நீங்க முயற்சிகள் மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். செயல்களை நீங்க நியாயத்தை பின்பற்றுவது மிக சிறப்பு. இந்த நாள் ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரம். விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல்களை நீங்க நியாயத்தை பின்பற்றி எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் ஏற்படக்கூடும். செயல்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உன்னை நியாயத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உயர்ந்த எண்ணங்களால் நல்ல பிள்ளை என்று பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. புதிய நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்பட கொடுங்க. மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது எதிலும் நல்லது. மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. தீரமாக ஆலோசித்து முடிவுகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பணவரவும் கண்டிப்பாக கொடுங்க. என்று கன்னி ராசினியருக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எண்ணற்ற மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் என்று கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுவது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. அஸ்தம். என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க.
காரியங்கள கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உருவாகும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சித்திரை, இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இறைவன் அருளால் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று நீங்க முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக எதிலும் ஜெயிக்க முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று ஏற்ற மிகுந்த சூழலை உருவாக்கி கொள்ள கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அவசரமாக மட்டும் பணிகளை செய்ய வேண்டாம். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். நிதானம் வேண்டும். கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சில இடங்களில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குறுக்கீடுகள் செய்தவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று நீங்க பிரச்சனைகளை கையாளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நேர்மையை நிலைநாட்டி வாழ்க்கையை அற்புதமாக எடுத்து சென்று வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று பெண்கள் அவசர முடிவில் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதலில் யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு பதட்டமோ குழப்பம் வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மாணவ கர்மணிகள், எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது சிறப்பை கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டி எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுவாதி, என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சரக்குகளை வாங்கும் பொழுதும் சரி, விற்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் ஓரளவு நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விசாகம், இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முறையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று போராடி எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்லக்கூடும். அதிக உழைப்பை என்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். சிறிய முயற்சி கூட அதிக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து அன்பு பாராட்டுகள் செய்ய கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பண வரவு சீராக அதிகரிக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் கூட காணாமல் போகக்கூடும். வீண் மனக்கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். தயவு செய்து முன்கோப்பத்தை கட்டுப்படுத்துங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். கவனமாக செயல்படுவது எதிலும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. எல்லோரிடமும் நிதானமாக நடந்து கொள்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்புடன் பேசுவது நன்மையை கொடுக்கும்.
கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு எதிலும் உண்டாக கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும் என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என்று உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல இருக்கும். காதலில் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். காதலை நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும் என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்கான நேரம் ஒதுக்குங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள், சுலபமாக ஜெயிக்க முடியும் என்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும் என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் அடுத்தவருக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம் என்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏதும் இருக்காது. தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மன கவலை இருந்தது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடக்கூடும். தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரும் உங்களை பாராட்டும்படிதான் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறிய முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிறருக்கு உதவிகளை செய்து கொடுப்பதினால் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து விடுவீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பணிகளில் உங்களுக்கு சுறுசுறுப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதிய வேலை கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள பாருங்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சராசரி அளவில் தான் பணவரவு இருக்குங்க. கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள் என்று பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். கடுமையான உழைப்பு இருந்தது கண்டிப்பாக மாறும். கூடுதல் பரபரப்புடன் செயல்படுவீர்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பொறுமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களில் ஏற்பட்ட தடை விலகி செல்லும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும் என்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது சிறப்புங்க. எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்குங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவார்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். அன்பும் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் லாபத்தையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று காதலில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பொறுமையை இழக்க வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். சுறுசுறுப்பை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
தொழிலில் உங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள் என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூராடம் என்று நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று செயல்களை வேகம் பிறக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. என்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். செயல்களை கூட வேகம் பிறக்கக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாருக்கும் நீங்க தயவு செய்து காசு பணத்தை உதவியாக செய்ய வேண்டாம். அதில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். மாற்றாரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். தொழில் வளம் பெறுவதற்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். வழக்கு விவகாரத்தில் அனுகூலம் உருவாகக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு பின்னே சரியாகும். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை விட்டு விடுவது ரொம்ப நல்லது. எண்ணிய காரியம் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சிக்கலான பிரச்சனையும் நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு இருக்குங்க. அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே எதிலும் ஈடுபட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிட வேண்டாம். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்க விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் அடையணை வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று பணிகளை எல்லாம் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை என்று நீங்கள் ஆர்வம் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. பெருமைப்படும் விதத்தில் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. திருவோணம் என்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்கள் கூட கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் வேகம் உண்டாக கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவிட்டம் சந்தோஷமான மனநிலை என்று இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். எதன் நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க அனைவரிடத்திலும் வெற்றி வகை சூடுவீர்கள். அனைவருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமான முறையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வர கொடுங்க. என்று படிப்படியாக உயர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட கொடுங்க. புதிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும்.
புதிய நம்பிக்கையினால் பிறர் விஷயங்கள் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிறர் விஷயங்களை தயவு செய்து நீங்க கலந்து உரையாடல் செய்ய வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். சில நபர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றே தொல்லை கொடுப்பார்கள். அது கூட போக போக சரியாகும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். அதுவும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக பேசுங்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் இருந்தாலும் சரியாக கூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்ன தேவையோ அதனை பெற்றுக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்ற அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் அதிக நேரம் உழைக்க வேண்டாம். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்களையும் கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வேன் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். வெயிலில் அதிகமாக சுற்றி திரிய வேண்டாம். சுயநலம் காப்பதில் அக்கறை வேண்டும். தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் லாபம் உண்டாகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். சதயம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தரடுகள் செய்ய வேண்டாம். என்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசியவர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சரக்குகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மத்தியிலும் சிறந்து விளங்குவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக நடைபெற கொடுங்க. மனம் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடும். சுயநலம் காப்பதில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மீனம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். உடைய யதார்த்த பேச்சு மற்றும் சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும். நீங்கள் விளையாட்டாக ஒன்று சொல்லப்போக மற்றவர்கள் அதனை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை இருக்கும். புதிய இனங்களில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மருத்துவ சிகிச்சை உடல்நலம் பெற உதவுங்க. இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலமான சூழல் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் கண்டிப்பாக தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். குடும்ப பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வீணான அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதிகமான வெயிலில் போய் சுற்றி திரிய வேண்டாம். சரக்குகளை அனுப்பும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க அனுசரணையாக நடந்து கொள்வது சிறப்பு. என்று பெண்கள் மனம் லகுவாக இருக்க கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய நம்பிக்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையும். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்கூட்டியே தீர்வு காண்பீர்கள். புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். குழப்பங்களும் இருக்கும்.
வேண்டாத விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காதலை பற்றி அதிக நேரம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். செய்யும் வேலைகளை கவனம் இருக்கட்டும். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை கூடாதுங்க. படிக்க வேண்டும் என்ற முயற்சி மட்டும் இருக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள், எந்த ஒரு பிரச்சனையும் கையாண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் அம்சமாக இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசியவர்கள், சிரித்த முகத்தையும் வெளிப்படுத்தியவர்கள், கூட்டுத் தொழில் லாபத்தை கொடுக்குங்க. கலை ரசனையுடன் செயல்படுவர்கள். என்று ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வர்கள். இந்த நாள் ஓரளவு சுய அந்தஸ்து காப்பதில் பெருமிதம் கொள்வீர்கள். என்று சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரட்டாத்தி எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சிரமம் கொடுத்தாலும் கண்டிப்பாக இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். புதியதொரு அனுபவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ரேவதி மனம் கொஞ்சம் சங்கடமாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எதை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.